வெல்கம் டு மகிழும் தேவதை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பூடு குழம்புங்க. எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்களோ அப்படி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக வெள்ளைப்பூடு குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நறுக்கலாம் கூடாதுங்க, முழுசாகவே வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. வெள்ளைப்பூடு குழம்புக்கெலாம் நிறைய எண்ணெய் தான் தேவைப்படும். எண்ணெய் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு முழுசாக உரித்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு கிண்ணம் வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கி நல்லா செவந்து வந்ததுக்கு பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கினா தான் குழம்போட லுக்கு நல்லாயிருக்கும். மேலே டெலிசியஸாக இருக்கும், பார்க்கவே நல்லா ஒரு ரெட் கலரில் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே சாப்பிடணும்னு தூண்டுறதே அந்த லுக்கு தான். அதுக்கு காரணமே வரமிளகாத்தூள் தாங்க. அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கையிலேயே நல்லா கரைச்சிருங்க. கரைச்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து எப்பயுமே புளிக்குழம்புக்கு அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருந்தேன். அதையும் ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றிடலாங்க. ஊற்றுனதுக்கு பின்னாடி பாருங்களேன், குழம்பு பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மருந்து குழம்புன்னு கூட இதை சொல்லுவாங்கங்க. ரொம்ப நல்லது. வெள்ளைப்பூடு சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி நம்ம குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. சுண்டவத்தல் இல்லாமல் ஒரு வெள்ளைப்பூடு குழம்பாங்க. அதுக்கு தாங்க சுண்டவத்தலை கடைசியில் நீங்கள் எண்ணெயில் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆரம்பத்துலேயே சுண்டவத்தல் போட்டோன்னா அது குழம்புல ஊறிடும். நம்ம கடைசியில் ஊற்றினோன்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு. நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.